ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது போன வாரம் சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இப்போ நாளைக்கு ரெண்டாவது வாரம் டிசம்பர் மாதத்தோட ரெண்டாவது வாரத்துக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்குறோம். அதுக்கு நம்ம சேனலுக்கு நீ புதுசாக வந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலோட டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து அப் டு டைம் வரலையும் அந்த போது மார்க்கெட் ஹவர்ஸில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே ட்ரேடிங்கில் ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது அதில் நம்ம எந்த டிமெட் அக்கௌண்ட்டை எந்த ப்ரோக்கரை யூஸ் பண்ணுறோம் இது சூஸ் பண்ணுறோன்றது ரொம்பவே முக்கியம். ஸோ ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ப்ரோக்கர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய ப்ராஃபிட்டில் அதிகமான கமிஷன் வந்து எடுத்துப்பாங்க, அதாவது ப்ரோக்கரேஜ் எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் உருவான ஒரு கம்பெனி அலைஸ் ப்ளூ இவங்கள தான் நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறோம். ஏன் பார்த்தீங்கன்னா இவங்க தமிழ்நாட்டில் உருவானது ஒரே காரணத்துக்காக மட்டும்தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ் கம்பேர்ட் டு அதர்ஸ் எல்லாத்தோட கம்பேர் பண்ணும்போது இவங்க ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜாக இருக்காங்க. நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து இதில் ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பாட் ட்ரேடிங் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி இதனோட பெனிஃபிட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இவங்கள்ட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட நீங்கள் அக்கௌண்ட் நம்ம மூலயமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் பை பண்ணுறதுக்கான எல்லா இதுவுமே வந்து ஒரு 5000 ரூபா ஒரு கோர்ஸ் அப்படின்னா அதுக்கு நீங்கள் அவ்வளோ காசு கொடுத்து நல்லா வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வெபினார் வீடியோ கொடுத்துட்ருக்கோம். அந்த வெபினார் வீடியோ அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ணவங்க எல்லாருமே தந்துட்டுருக்கோம். அதனால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துற லிங்க் மூலியமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து உங்களோட கிளைண்ட் ஐடி ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் எனக்கு சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீ வெபினார் வீடியோ கிடைக்கும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நிஃப்டியோட லெவல் வந்து நான் ஆல்ரெடி நான் போன வாரத்தில் நான் சொல்லியிருந்தேன், வெள்ளிக்கிழமை சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட இந்த 1 ஹவர், இந்த லாஸ்ட்டு 1 ஹவர் வந்து இந்த 5ஆம் தேதி உருவான 2:15 உருவான 1 ஹவரோட ஹை அண்ட் லோ தான் நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டண்டான ஒரு சப்போர்ட்டு, இம்பார்ட்டண்டான ஒரு ரெசிஸ்டன்ட்னே சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 24,500 கீழே போணுச்சுன்னா புட்டு எடுக்கலாம். அதே மாதிரி 24,855 மேலே போணுச்சு அப்படின்னா 25,000 அண்ட் 25,081 இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டாக சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அந்த 1 ஹவரே வந்து என்ன பண்ணல, லாஸ்ட் டே வெள்ளிக்கிழமை வந்து பிரேக் அவுட் பண்ணலை. ஸோ அந்த டே ஃபுல்லாகவே கன்சல்டேஷனில் தான் இருந்திருக்கு. அப்போ நாளைக்குமே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 24,750 பிரேக் அவுட் பண்ணிருந்துச்சுன்னா 24,850 ஒரு 100 பாயிண்ட் போகும். அடுத்தது 24,850 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 25,000 25,081 அடுத்த ரெசிஸ்டன்ட். அதேமாரி சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,600 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 24,500 நாளைக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதேமாதிரி அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 24,342. அப்போ லாஸ்ட் டே போன ஹை அண்ட் லோவே பிரேக் அவுட் பண்ணிருந்துச்சுன்னா இந்த 1 ஹவரோட ஹை அண்ட் லோ தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாக இருக்கும் மறுபடியுமே. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நாளைக்கு வந்து இந்த 1 ஹவரோட ஹை அண்ட் லோ வந்து நம்ம வந்து டார்கெட்டாக வச்சுக்கலாம் அப்படின்றது தான் வந்து நான் இதில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு கீழே வரும். இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா அடுத்தது வந்து இது ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த லாஸ்ட் டேயோட ஹைன்றது உங்களுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 ஹவரோ பிரேக் அவுட் பண்ணுன்னா வந்து லோவை கட் பண்ணிச்சு அப்படின்னா 52,800 அந்த ரேஞ்சுக்கு வரும்னு சொல்லியிருந்தோம். இந்த 1 ஹவர் வந்து என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்களா. ஃபஸ்ட்டு 1 ஹவர் வந்து பிரேக் அவுட்டே நடக்கலை. ஃபஸ்ட்டு 1 ஹவரை வந்து என்ன பண்ணியிருக்கு, கேண்டில் வந்து பிரேக் அவுட்டே பண்ணல. அதேமாதிரி இல்லை செகண்ட் 1 ஹவரும் வந்து என்ன பண்ணல, ப்ரீவியஸ் டேவோட 1 ஹவரும் பிரேக் அவுட் பண்ணல. அதுவுமே பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இல்லை. இப்போ வந்து டபுள் டாப்பு மாதிரி இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. ஒன்ஸ் வந்து நாளைக்கு வந்து இந்த 53,150 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா 53,000 கீழே வந்துருச்சுனாலே அதுலேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸு அதுலேருந்து இமீடியட் சப்போர்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அடுத்தது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் வரும். 52,327 தான் அடுத்த சப்போர்ட்டாக இருக்குது. ஒன்ஸ் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேவோட ஹை தான் 53,870 அந்த பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா 54,460 தான் அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்டாக இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஓகேங்களா? ஸோ ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ ஃபின் நிஃப்டியில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ட்ரா பண்ணது தான், எந்த ஒரு விதத்துலையும் சேஞ்ச் பண்ணவே இல்லை. அந்த 1 ஹவரோட லோன்றது தான் நம்மளுக்கு சப்போர்ட் 24,557 ஒரு சப்போர்ட்டு. இது பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா இமீடியட்டாக வந்து 24,450 அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்றதான் சொல்லியிருந்தோம்.
கிட்டத்தட்ட அந்த இடத்துல எப்படி எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்க. ஸோ சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே வந்து டபுள் டாப் மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 24,872 மேலே போணுச்சு அப்படின்னா 25,000ன்றது இமீடியட் ரெசிஸ்டண்ட்டு, 25,200 தான் அதுக்கு அடுத்தது பிரேக் அவுட் பண்ணிருந்துச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 24,550 பிரேக் அவுட் பண்ணிருந்துச்சுன்னா 24,400, 24,400 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,160. இதுதான் வந்து ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ட்ரா பண்ணதை எடுத்துருவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழசு டிராயிங்லாம் வந்து நம்ம டெலீட் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ என்னன்னா இது ஒரு ட்ரெண்ட் லைனாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கா. இப்போ என்ன பண்ணால் இந்த ஹை இந்த லோ எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம், ஒரு ட்ரா பண்ணிப்போம் இப்போதைக்கு. ஓகே, இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் படி தான் வந்து மிட் கேப் நிஃப்டி வந்து என்ன பண்ணிருக்குன்னா ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்குது. இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா கன்ஃபர்மேஷனான பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா 12,885 கீழே போணுச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃபால் வரும் மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. அதில் எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. அடுத்தடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 12,739ன்றது ஒரு சப்போர்ட்டு, 12,600ன்றதுக்கு அடுத்த சப்போர்ட்டு, அதுக்கும் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 12,500ன்றது அடுத்த சப்போர்ட்டு. ஸோ ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டே போன ஹை. ஓகேங்களா? ஸோ இந்த லாஸ்ட் டே போன ஹை பார்த்தீங்கன்னா 13,000. இந்த 13,000 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 13,065, அதுக்கு மேலே போகுதுன்னா 13,350. இதுதான் வந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய மிட் கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட்டு அண்ட் ரெசிஸ்டன்ட். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிங்க உங்களோட சார்ட்டில். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோட லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு கோர்சஸ் மற்றும் டீட்டெயிலுக்கான வேறு ஏதாவது விளக்கங்கள் தேவைப்பட்டதுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம். என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து கோர்சஸ் டீட்டெயிலுக்கு, வெபினார் வீடியோ, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க எதுக்காக டீட்டெயில் இருந்தால் தேவைப்பட்டதுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். தேங்க்யூ நம்பா.